இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம இன்றைக்கு படிக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம இருதயத்தில் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில் பலப்பட்டு இருக்கணும். அது மாத்திரம் நற்கனிகளை பற்றி எழுதியிருக்கிறாரு. இந்த நற்கனிகளை நாம் பெற்று அதன்படி நம்ம நடந்தோம்னா நம்மளுக்கு நல்ல கனிகள் கொடுக்குற பிள்ளைகளாக இருப்போம்னு வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இதன்படி நடக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் வேண்டி ஜெபிக்கிறேன். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்தடிக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களுக்கு அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கு ஏற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. உங்களை